Hello friends, Gobi Sudha தனி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து only recipes, அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன டிப்ஸ் நான் ஆட் பண்ண போறேன். கட்டாயம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம subscribe பண்ணிட்டு bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Thank you. Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது உருளைக்கிழங்கு கொத்தமல்லி குருமா. இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு இல்லனா ரெண்டு கட்டு யூஸ் பண்ணலாம். கொத்தமல்லியோட டேஸ்டும் நல்லா இருக்கும். அது இல்லாம விட்டமின்ஸ் இருக்குறதுனால இந்த குருமா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். கொஞ்சமா இருந்தாலே போதும். 2 தக்காளி, 5 பல் பூண்டு, 3 உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி ஒரு கட்டு, சீரகம் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டு இது கூட கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டே பண்ணதுனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது சீரகத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். சீரகம் ஆப்ஷனல் தான். நம்ம இப்போது அரைச்சி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னா பச்சை வாசம் வந்து போயிடும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதால. இப்போ நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். இன்னொரு கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சதுன்னா இந்த கிரேவியினோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அதாவது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மசாலா வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதாவது கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் விடணும். மெயின் டைமில் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும். அதாவது நம்ம ஃப்ரை பண்ணதில் பாதி தான் வெந்திருக்கு. இப்போ இதோட கொதிக்கிறப்ப என்னென்னா அதனுடைய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இந்த குருமா சப்பாத்தி, நான், சாதம் இதுக்கு வந்து 3மே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சுதுன்னா இந்த கொத்தமல்லியினோட வாசம் நல்லா இறங்கிடும். கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது 3 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு உப்பு பத்தலை. நம்ம இன்னொரு 1/2 டீஸ்பூன் அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணணும். இந்த அளவுக்கு ஆட் பண்ணணும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப சுலபமாக செய்யலாம். அதாவது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம சீரகம் தாளித்து விட்டுட்டுனா வேலை முடிஞ்சுது. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தனா அதாவது விட்டமின்ஸ் நிறையா கிடைக்கும் கொத்தமல்லி தழை இருக்கிறதுனால. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான உருளைக்கிழங்கு கொத்தமல்லி குருமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.